இந்த சம்பவம் பெருதளவில் வீரப்பனாரை பாதித்தது. தனக்கு திருமணம் செய்து வைத்த ராஜு கவுண்டரை கொலை செய்திருக்கிற தினேஷை உயிரோடு விடக்கூடாது என்று கங்கணம் கட்டினார் வீரப்பனார். குறிப்பிட்ட நாளன்று காலையிலிருந்து காத்திருக்கிறது வீரப்பனார் படை. 30 பேர் கொண்ட கும்பல். மெட்டுக்கல் முனியப்பன் திருத்தலம். வீரப்பனார் வந்து மனமுருகி வேண்டுகிறார். தெற்கே கேவலி சத்தம் சொன்னால் மட்டுமே தினேஷை நாம் வீழ்த்த முடியும் என்று அந்த வெட்டுக்கல் முனியப்பனிடம் வேண்டினார். 1/4 மணி நேரத்திற்கு மேலாக வேண்டி 20 நிமிடங்களில் தெற்குப்புறமாக கேவலி சத்தம் சொல்லியது. உடனடியாக சொன்னார், மெட்டுக்கல் முனியப்ப சாமி நம்மளுக்கு உத்தரவு வழங்கியிருக்கிறது, போருக்கு தயாராகும் என்று அந்த திட்டுக்கல் மலைப்பகுதிகளில் ஒளிந்தார்கள். 30 பேருக்கும் துப்பாக்கி கிடையாது. 13 பேருக்கு நாட்டு மருந்து துப்பாக்கிகள். குண்டுகள் நிரப்பப்படுகிறது. 12:30 மணிக்கு ஆரம்பித்த வேலை எந்த நேரத்திலும் அவன் திரும்பி வருவான் என்று காத்திருந்தது வீரப்பனார் படை. ஒரு எஸ்பென். கிழக்கு பக்கம் காவிரி ஆறு, மேற்கு பக்கம் திட்டுக்கல் மலை. பாறைகளில் ஆங்காங்கே ஒளிந்தது வீரப்பனார் படை. மாரியப்பா அவர்களும் சுண்டா வெள்ளையன் அவர்களும் வடக்கு புறமாக வண்டி வருவதை கண்காணித்து பார்த்திருந்தார்கள்.